guys இந்த வீடியோவில் இன்னும் ஒரு 5 கேள்வி பார்க்க போகிறோம். யூகே டிரைவிங் தியரி டெஸ்ட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகுறேன்னு சொல்லி தொடர்ந்து பாருங்கள். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டன் கிளிக் கொடுங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த வீடியோட 2வது கேள்வி, how can drivers help the environment? என்வயர்மெண்ட்டுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம் டிரைவர்ஸ் என்று சொல்லி கேட்டுக்கலாம். அப்போ நார்மலாக டிரைவர் எப்படி ஹெல்ப் பண்ணலாம்னு சொன்னால், ஒன்று வாகனத்தால் வர புகையலால் சூழல் மாசடையும், அப்போ அதில் குறைக்கிறதால ஹெல்ப் பண்ணலாம். 2வது சர்வீஸ் ஒழுங்காக செய்கிறது, வாகனங்களுக்கு சர்வீஸ் ஒழுங்காக செய்கிறதால என்வயர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அடுத்தது யூஸ் பண்ணுற ஃபியூவலாலையும் என்ன செய்யலாம், என்வயர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இப்படி இந்த ரிலேட்டடை வச்சுக்கொண்டு நாங்கள் ஆன்சரை டிசைட் பண்ணலாம். முதலாவது ஆன்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால், வை அக்ஸலரேட்டிங் ஹார்ஸ்லி. நீங்கள் ஹாஸ்டாக அக்ஸலரேட் பண்ணிக்குள்ள தேவைக்கு அதிகமான புகை வெளியே வரும். அப்போ அந்த புகையால் என்வயர்மெண்ட் என்ன செய்யும், கட்டாயம் பாதிக்கும். அப்போ அது ஹெல்ப் பண்ணாது. அப்போ அது ஆன்சர் இல்லை. 2வது விடையை பார்த்தீங்கன்னா, வை அக்ஸலரேட்டிங் ஜென்ரலி. ஜென்ரலாக அக்ஸலரேட் பண்ணிக்கிற வார புகை குறையும். அப்போ அது உண்மையாகவே என்வயர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். மற்ற ஆன்சர்ஸை வச்சுக்கொண்டு நாங்கள் டிசைட் பண்ணுவோம். 3வது வை யூஸிங் லெடட் ஃபியூவல். லெடட் ஃபியூவல் என்னன்னு சொன்னால், 1999ஆம் ஆண்டே யூகே பேன் பண்ணிட்டேன்னு சொன்னால் சில டிசீஸ் வருது. அதுக்குள்ளால கார்ட் டிசீஸ், அடுத்தது மூளை வளர்ச்சி சம்பந்தமான டிசீஸ், அது சம்பந்தமான டிசீஸ் வந்தபடியாக யூகே கவர்மெண்ட் 1999ஆம் ஆண்டே பேன் பண்ணிட்டு, அப்போ பேன் பண்ண ஒரு ஃபியூவலை யூஸ் பண்ணுறது அது ஆல்ரெடி என்விரான்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணாதபடியே தான் பேன் பண்ணியிருக்கோம். அப்போ அதுவும் வராது. அடுத்தது வை டிரைவிங் ஃபாஸ்ட்டாக டிரைவ் பண்ணிக்க நார்மலாக சொல்கிற மாதிரி ஆக்சிலரேட்டர் கூட கொடுப்போம், புகை கூட வரும். அதே நேரம் சடனாக பிரேக் அடிக்க வேண்டி வரும். அந்த நேரங்களில் இன்ஜின்கள் என்ன செய்யும், நீங்கள் சர்வீஸ் போடுற டேட்டுக்கு முதலே அது இந்த தன்மை இழந்தவுடனே அதில் வர பாதிப்பு என்விரான்மெண்ட்டுக்கு பாதிப்பு வரும். அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் வி, why accelerating generally. அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், when must you stop your vehicle? எங்கே நீங்கள் கட்டாயம் வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணணும் சொல்லி கேட்டிருக்கணும். அப்போ நீங்கள் எங்கே கட்டாயமாக ஸ்டாப் பண்ணணும், ஸ்டாப் பண்ணாமல் விடையில்லாத இந்த சிச்சுவேஷனை கேட்டிருக்கணும். இப்போ முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், at a junctions where there are giveaway lines. கிவ்அவே லைன்ஸ் இருக்கிற இடத்துலன்னு சொல்லியிருக்கணும். ஜங்ஷனில் கிவ்அவே லைன்ஸ் கிளியராக மீன் பண்ணணும். உங்களோட ப்ரையாரிட்டி இல்லை, மற்ற ஆளுக்கு தான் ப்ரையாரிட்டின்றதான் மீன்ஸ். அப்போ அந்த டைமில் அந்த ஜங்ஷனில் மற்ற பக்கம் அந்த ப்ரையாரிட்டி லைன் பக்கம் ஒருத்தருமே இல்லாட்டி நீங்கள் நிப்பாட்டாமல் போகலாம். கிவ்அவே அங்கே ஒரு வெஹிக்கிள் வந்தால் நீங்கள் கட்டாயம் நிப்பாட்டணும். அது அந்த வெஹிக்கிளுக்கு தான் ப்ரையாரிட்டி, உங்களுக்கு இல்லைன்றது தான் அது இந்த மீனிங். அங்கால சைட் வாகனங்கள் வராட்டி கட்டாயம் நிப்பாட்டணுமென்ற தேவையில்லை, நீங்கள் பார்த்துட்டு போகலாம். அப்போ அது ஆன்சர் இல்லை. 2வது அட் த எண்ட் ஆஃப் ஒன் வே ஸ்ட்ரீட் எண்டில் நீங்கள் எங்கேயோ ரைட்டோ டேர்ன் லெஃப்டோ எடுத்து மற்ற ஸ்ட்ரீட்டுக்கு போகணும். அதுக்கு நீங்கள் கட்டாயம் நிப்பாட்டணுமென்ற தேவை இல்லை. 3வது பார்த்தீங்கன்னா, பிஃபோர் மர்ச்சிங் ஒன் டு ஏ மோட்டர்வேல நீங்கள் மர்ச் பண்ணிக்குள்ள அந்த மர்ச்சிங் லைனில் நீங்கள் நிப்பாட்டக்கூடாது. என்ன ஸ்பீட் அப் பண்ணி தான் மோட்டர்வேக்குள்ளே மர்ச் பண்ணுவீங்க. இந்த மோட்டர்வேஇந்த ஸ்பீடுகள் கூடவே இருக்கும், வர வாகனங்கள் ஸ்பீடாக கொண்டு இருக்கும். அப்போ நீங்கள் மோட்டர்வேக்கு ஜாயின் பண்ண முதல் அந்த ஸ்லிப் ரோடில் ஸ்பீடாக்கி தான் நீங்கள் மோட்டர்வேயில் மர்ச் பண்ணுவீங்க. அதுக்கும் ஆன்சர் இல்லை. அடுத்தது சொல்லிக்கணும், இஃப் யூ ஆர் இன்வால்வ் இன் அன் இன்சிடென்ட் தட் காசஸ் டேமேஜ் ஓ இன்ஜுரி. நீங்கள் ஒரு ஆக்சிடென்ட்டோ ஏதோ ஒரு இன்சிடென்ட் பண்ணியிருக்கிறீங்க, அந்த இன்சிடென்ட் டேமேஜோ இன்ஜுரி ஆகியிருந்தேன்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் என்ன செய்யணும், அதில் நிப்பாட்டணும். அதில் நிப்பாட்டி போலீஸுக்கோ இன்சூரன்ஸுக்கோ ஏதோக்கோ கால் பண்ணி அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணணும். இப்போ கட்டாயம் நிப்பாட்ட வேண்டிய சந்தர்ப்பம் டியாக இருக்கு. டி தான் இதுக்கான விடையாக இருக்கு. அடுத்த கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் ட்ராவலிங் ஆன் த மோட்டர்வே, how can you lower the risk of a collision when the vehicle behind is following too closely? அதாவது நீங்கள் ஒரு மோட்டர்வேயில் போய் கொண்டிருக்கிறீங்க, உங்களுக்கு பின்னுக்கு வார வாகனம் உங்களை சரியான க்ளோஸாக ஃபாலோ பண்ணிக்குள்ள ஒரு விபத்தில் இருந்து
அல்லது ஒரு இடிபாடுல இருந்து தப்புறதுக்கு இந்த இடிபாட்டை குறைக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு தான் சொல்லியிருக்கணும். இப்போ உங்களுக்கு பின்னுக்கு க்ளோஸா வருகுது. இப்போ நீங்க முன்னுக்கு போற வாகனத்தை நீங்க க்ளோஸா போய் கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னா ஒருவேளை பின்னுக்கு வர வாகனம் உங்களை இடிச்சுன்னு சொன்னா என்ன நடக்கும்? நீங்க போய் முன்னுக்கு வர வாகனத்திலேயே மோதி அது பெரிய விபத்தா நடக்கும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? இப்போ முன்னுக்கு போற வாகனத்தின கப்பை கூட மெயின்டைன் பண்ணணும். அதுதான் உண்மையாக சரியான ஆன்சர். நாங்கள் மற்ற ஆன்சர் விளக்கத்தையும் ஏன் அது சரியில்லைன்னு சொல்லி பார்ப்போம். பிள்ளையான ஆன்சரா வருதுன்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது பிரேக் ஷார்ப்லி. பிரேக் ஷார்ப்பா பிரேக் பண்ணிக்குள்ளே என்ன நடக்கும்? அதுல ஒரு விபத்து நடக்க பார்க்கும். பின்னுக்கு வர வாகனம் உங்கள மேல மோத பார்க்கும். அப்ப அது தேவையில்லை ஆக்ஷன். அப்ப அது நாங்க செய்ய மாட்டோம். ரெண்டாவது switch on your hazard warning lights. வார்னிங் லைட்ஸ் எப்பவுமே எப்போ என்ன செய்வீங்கன்னா முன்னுக்கு ஒரு ஆபத்து வருது கசாட் வந்தா மட்டும்தான் நீங்க வார்னிங் லைட் செய்வீங்க. அப்ப இது நீங்க ஃபாலோ பண்றது அது கசாட் இல்லை. அப்ப நீங்க அதை செய்யக்கூடாது. மூன்றாவது மூவ் ஒன் டு த கார்ட் ஷோல்டர் அண்ட் ஸ்டாப். நீங்க கார்ட் ஷோல்டர் லைனுக்குள்ள மூவ்மெண்ட் இருந்தாலே ஏதாவது உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கணும். ஆக்சிடென்ட்லி உங்களோட வெஹிக்கிள் ஏதாவது பழுதாப்பு இருக்கணும், அல்லது ஏதாவது ஒன்று நடந்திருந்தால் தான் கார்ட் ஷோல்டருக்கு மூவ் பண்ணலாம். தேவையில்லாமல் கார்ட் ஷோல்டருக்கு மூவ் பண்ணிடலாது. அப்படி மூவ் பண்ணி ஸ்டாப் பண்ணாலும் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் உங்களோட ட்ராவலிங் டைமை தான் வேஸ்ட் பண்ணுவீங்க. அப்போ அதுவும் செய்யலாது. டி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் யுவர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த வெஹிக்கிள் இன் ஃப்ரண்ட். அதாவது முன்னோக்கி இருக்கிற வெஹிக்கிள்ல இருந்து உங்களோட வெஹிக்கிள் டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாகி முன்னுக்கு போகிற வெஹிக்கிள் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ஒருவேளை பின்னுக்கு இருக்கிற வாகனம் உங்களோட வெஹிக்கிள் அடிச்சுன்னு சொன்னாலும் நீங்கள் போய் முன்னுக்கு முட்டுப்பட மாட்டீங்க. அப்போ அந்த ரிஸ்க் வந்து குறையும். அப்போ சரியான ஆன்சர் டி. இந்த வீடியோட கடைசி கேள்வி, you are driving on this dual carriageway, why made you need to slow down? ஏன் நீங்க இந்த வீதி ரோட்டில் போய்க்குள்ள ஸ்லோ டவுன் ஆகணும்னு சொல்லி தான் கேட்கணும். சிம்பிளான விஷயம், அங்கே ஒரு போட் ஒன்று இருக்கு. அந்த போட்டை ஒத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு ரோட் ஒர்க் நடக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருக்கணும். அப்போ தேர் ஆர் ரோட் ஒர்க்ஸ் எக்கர்ட் ஆஃப் யூ என்ற ஆன்சர் தான் சரியான வழியாக வரும். ஏன்னா அங்கே ஒரு ரோட் ஒர்க் நடக்குது, அங்கே என்னவும் நடந்திருக்கலாம். ஒன்றில் ஒர்க்கர்ஸ் மூவ் பண்ணலாம், அல்லது மிஷினரிஸ் குறுக்கணிக்கலாம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஸ்லோ டவுனாக போகணும். இப்போ சரியான ஆன்சர் டி, தேர் ஆர் ரோட் ஒர்க்ஸ் எஹெட் ஆஃப் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். இப்படி ஒவ்வொரு 5 கேள்வியாக தொடர்ந்து வரும். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்து கொண்டு இருப்பீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அதே நேரம் அந்த பெல் பட்டனையும் கிளிக் கொடுங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே நேரம் உங்களோட சர்க்கிளில் யாரும் இப்போ ப்ரிப்பேர் ஆகிக்கொண்டிருக்கணும்னு சொன்னால் அவைகளுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னு சொன்னால் அவைகளுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.